சார் இந்த மணலி புதுநகரில் ஒரு சிசிடிவி கேமரா உடைத்து சம்மந்தமாக உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது சம்மந்தமாக என்ன சொல்ல வரீங்க சார்? சொல்லுங்கள். நான் பிரபு பேசுகிறேன். ரஞ்சித்துடைய அண்ணன் பேசுகிறேன். என்னுடைய தம்பிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து சகிலான்னு சொல்லிட்டு பெரம்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க, கேஸுக்காக வந்தாங்க. நான் விச்சூர், அந்த கிராமம், விச்சூர் கிராமத்துக்கு போனேன். போயிட்டு அங்கே போயிட்டு தியாகராஜன் சொல்லிட்டு மணலி புதுநகர் இன்ஸ்பெக்டராண்ட போய் பேசினேன். பேசும்போது, சார் உங்களுக்கு பக்காவது சார் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னோன்னே அவன் மேலே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க. ஜெயிலுக்கும் போனார். லாரன்ஸ் சார்கிட்ட கம்ப்ளைண்ட், சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவனை ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி என்கிட்ட வரல, எதுவுமே கிடையாது. ஆனால் எதுக்காக 5 மாதம் பொறுத்து 7 மாதம் பொறுத்து என் தம்பி எதுக்கு ஃபோட்டோவை போட்டு என் தம்பி எதுக்கு கேவலமாக வந்து டிவியில் போடுறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. என் தம்பி வந்து ஜெனுன், எல்லாமே ஜூனியருக்கு தான் அனுப்புவேன். நான் போக மாட்டேன் எந்த விஷயத்துக்கும். அன்றைக்கி வந்து நான் அப்போ வந்து மாலை போட்டிருந்தேன், டிசம்பர் மாதம். அப்போ வந்து நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டு தான் போனேன். போயிட்டு எதுவுமே கேட்கல. நான் போயிட்டு நான் கேட்டேன். அதுக்குள்ளே அங்கே ஒரு மர்டர் வந்து நடந்துச்சு. துணைத் தலைவரை சாவச்சிட்டானோ. சரி, அன்றைக்கி போலீஸ் இருந்தாலும் தியாகராஜன் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தனே தவிர, அந்த வந்தானுங்க அந்த ரெடில்ஸ்லேருந்து யாரோ 4 பேர் வந்தானுங்க. எனக்கு இடமா பேசினானுங்க. நான் திட்டினேன், அது உண்மை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிளைண்ட்டோ என்கிட்ட இல்லை, யாருமே கிடையாது. எனக்கு என்னை வந்து தான் பேசணுமே தவிர என் தம்பியை பற்றி எதுக்கு டிவியில் போடணும், என் ரஞ்சித் போட்டோ எதுக்கு போடணும்? இந்த புகார் சம்பந்தமாக எனக்கு என்ன இப்போ இது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு? இல்லை, எதுவுமே இல்லை. புகாரும் கொடுக்கல, சிஎஸ்ஆர் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த காவல்துறை அதிகாரி யாரும் இன்னும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. எனக்கு இல்லை. இன்ஸ்பெக்டர் பேசினார், இன்ஸ்பெக்டர் ராஜுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் பேசினார். பிரபு சார், நீங்கள் எந்த வீடியோலையும் இல்லை, நீங்கள் இல்லை சார், நான் இங்கே வந்து விசாரிக்க பார்க்க சொல்லு, என் தம்பி பொண்டாட்டிக்குது. நான் 1 வாரமாக நான் வீட்டை விட்டு எங்கன்னா போனோமா, எங்கேயுமே இல்லை. கோர்ட்டில் போயிட்டு பார்ட்டி வச்சுட்டு வந்தேன். சம்மர் ஹாலிடேக்கு போயிட்டு ஜிபி மீட்டிங் போட்டேன். நான் தான் தலைவர், கோர்ட்டுக்கு 54 கோர்ட்டு தலைவர் நான் தான். ஜிபி மீட்டிங் போட்டு பிரியாணி சாப்பாடு எல்லாம் போட்டு அன்றைக்கி போனதை வீட்டை விட்டு நான் இன்னும் நவரல. ஆனால் வந்து என் மேலே இவ்வளோ பொய்யான புகார் என் மேலே சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என் தம்பியை எதுக்கு போடுறாங்க, அவர் ஏன் வந்து அதில் இருக்கிறாங்க? ஒரு புகாரே கூட இல்லாமல் என் குடும்பத்தை எதுக்கு இழுக்கணும்? இதில் எதனா உள்நோக்கம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், ஜாதியால் தான் வந்து என் தம்பியை வந்து இது பண்ணுறாங்க. என் தம்பி படம் இப்போ தங்கலான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக வந்து என் தம்பியை வந்து நற்பெயரை கெடுக்கணுன்றதுக்காக என் தம்பி போட்டு காலையில் இப்போ 1:30 மணி நியூஸ் கூட போட்டுங்கிறாங்க. ப்ளாஸ் நியூஸ் போயினே இருக்குது. எதுக்காக இது பண்ணுறாங்க? சார், இது சம்மந்தமாக அந்த நிலத்தினோட உரிமையாளர் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்க? இப்போ போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. இடத்துல ஓனர் சகிலா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்கிட்ட இல்லை. அவங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.